நான் என்ன சொல்கிறேன்னா அவங்ககிட்ட கூட்டணி தோத்துருன்னு சொல்லல, பாஜக போங்காயிரம் அப்படின்றது ஆயிடுச்சு. இவங்க என்ன சொன்னாங்க கோடி மீடியாலாம் 320 400ன்னாங்க. காசு 370 320 340 400 410லாம் சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த முட்டாள்களுக்கே தெரியாது நம்மளை வச்சு நீங்கள் ஏமாறுறாங்க. எல்லாத்தையும் கேட்டு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துருக்கா? நிர்பந்தத்துக்கு வந்திருக்காருல்ல, இப்படிதான் வாழ முடியும். இப்போ எப்படின்னா பொழைச்சா போதுன்ற அளவுக்கு இருக்காரு. இந்த சுகர் வந்த சில பேருக்குலாம் சொல்லுவாங்க, கால் எடுத்தாலும் பரவாயில்ல உயிரை காப்பாற்றிருங்க அப்படின்ற மாதிரி தான் மோடியை மோடி காலை எடுத்துட்டு உயிர் காப்பாற்றி ராஜ நடையெல்லாம் இப்போ நடக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கோடி மீடியா ஆஃபீஸில் உட்காந்து நோட்டில் எழுதுனது. யாருமே இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அவர் இந்தியா டுடே இது கோடி மீடியாவோட உச்சம் அது. அவன் இந்தியா டுடே முதல் நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னா அண்ணே நானா நம்பர் 1 டுபாக்கூர். ஆமாம் நீங்கள் தான். அப்போ அப்படியா நான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி தான் இந்தியா. நான் கேட்டது நீ என்ன கொடுக்குறது, நான் எனக்கு தந்தேன்னா நீ வாழணுமா வேணாமா அப்படிதான் இருக்கும். இல்லை இப்போ இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சிக்கல் ஏற்படுது? பாஜகவே சிக்கலில் இருக்கு. அப்புறம் எந்த அளவு சிக்கலில் ஏற்படுத்தும் நான் மோடி என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? நாளை கலைச்சி விட்டாங்கன்னா எங்க உயிரே போயிருங்க, வாழவே முடியாதுங்க, உயிர் வாழவே முடியாதுங்க மோடினால ஆட்சி இல்லைன்னா. அப்படி இருக்கும்போது அப்புறம் இதெல்லாம் ஒரு டிமாண்டா? 240 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 240 போதுமா ஆட்சி அமைக்கிறது? இல்ல 272 இடம் தேவை வேணும்ல. அப்புறம் எதுக்கு நீங்க அதை ஏன் அவ்வளோ பெருசா பேசுறீங்கன்ற? 240 இடம். எதிர்கட்சி நீங்க பாருங்க, எதிர்கட்சியில காங்கிரஸ் டபுள் டிஜிட் தான் நிற்கிறாங்க. 99ஓட நின்றுச்சு. காங்கிரஸ் நாசமா போட்டுங்க. தலைநகரே ஒரு கையில் இல்லைன்ற ஒரு அவப்பெயர் அவமானம் 10 வருஷமாக இருக்குது. அதற்காக என்ன பண்ணாங்கன்னா அங்கே மட்டும் செட் பண்ணிட்டாங்க. எல்லா இடமும் நம்ம வர மாதிரி மற்றதில் இன்னும் சில இடத்துல செட் பண்ணாங்க. அந்த மிஷினே வேலை செய்யும். எவ்வளோதான் கள்ள செட் பண்ணுறாங்கன்னா எப்படி செட் பண்ணுறாங்க? கள்ள ஓட்டு, அதாவது ஒரு 3 மிஷினை மாற்றினா ஒரு 10,000 ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னா மிஷின் காப்பாற்றும். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டுக்கு மிஷின் எங்கெங்கே போகிறது? அவ்வளோ தூரம் மிஷின் இல்லை சிட்டிக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டினா இந்தியா முழுவதும் உங்களுக்கு வாக்களிச்சோம். 40 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. ராமர் கோயில் இருக்கிற இடத்துல தோக்கடிச்சிட்டாங்களே. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், மோடி ஜென்மத்துக்கு இனி உத்தரப்பிரதேசத்திலே கால் வைக்கணும். இப்போ இதில் அதிமுகவுடைய ரோல் அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதிமுக எல்லா தொகுதிகள்லையுமே ஒரு பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதிமுக பாவம் எதுக்காக 3 மாதம் கழிச்சு பேசுவாங்க. ஏன்னா அதிமுக இப்போ ரீஷஃபிள் பண்ண பண்ணி தான் ஆகணும். வேறு தலைமை வரும். ஏன்னா ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணி ஆட்சி அமைவதற்கான ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்த தேர்தலுக்கு முன்பாக, தேர்தல் முடிவுகள் வெளிவதற்கு முன்பாக நம்ம உட்காரும் பொழுது நீங்கள் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னீங்க, பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இருந்தாலும் கூட எப்படியும் தனி மெஜாரிட்டி பெறலைன்னாலும் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னா இப்போ வெற்றி பெற்றுச்சா பாஜக? இல்லை வெற்றி பெறல. இல்லை பாஜக கூட்டணியை விடுங்க. கூட்டணி இருக்கு. அதாவது எப்படின்னா அவர் பயங்கரமான ஆளுங்க, நல்லா தான் இருந்தார். இப்போ சோத்துக்கொலிலாம் பிச்சை எடுக்கிறாரு. இருந்தாலும் மச்சாலாம் பெரிய இடத்துல இருக்காங்க. மச்சான் ஒருத்தர் துபாயில் வேலை பார்க்குறாரு, தங்கச்சி கனடாவில் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவர் தெருவுக்கு வந்துட்டாருங்கன்றக்காக தான் இருக்குது. நீ குடும்பம் நல்லா இருக்கலாம், கூட்டணி நல்லா இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா அவங்ககிட்ட கூட்டணி தோத்துருன்னு சொல்லல, பாஜக போங்காயிரம் அப்படின்றது ஆயிடுச்சு. இவங்க என்ன சொன்னாங்க கோடி மீடியாலாம் 320 400ன்னாங்க. காசு 320 340 400 410லாம் சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த முட்டாள்களுக்கே தெரியாது நம்மளை வச்சு இவங்க ஏமாறுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்னென்னா ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி கோடி மீடியாவை எல்லாத்தையும், ஏன்னா காசு கொடுத்து விளம்பரம் கொடுத்தாலே போட்டுருவான், இல்லை மிரட்டல் வேறு இருக்குது, போட வச்சுட்டு என்ன பண்ணான்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரே நாளில் பெரிய அளவில் ஷேர் ரேட்டை ஏற்றி விற்று அதில் ஒரு பலாயிரம் கோடி அடிச்சுட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த கும்பிட்டுங்க அதுக்கு இந்த திருட்டு கும்பலுக்கெலாம் விளம்பரம் போடுவாங்கல்ல, செயின் அறுப்பு கும்பல், திருட்டு கும்பல் எல்லாத்துக்குமே இந்த பேப்பரில் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா விளம்பரம் போட்டுருவான். பல ஃபைனான்ஸ் கம்பெனி வளர்கிறதே பேப்பர்னால தான். 1/4 பேஜ் விளம்பரம் கொடுப்பான். அந்த காலத்துலேருந்து 16% இன்ட்ரெஸ்ட்மா, 22% இன்ட்ரெஸ்ட்மா. ஈமு கோழிக்கு விளம்பரம் கொடுப்பான்.
அப்புறம் வந்து மரம் வைக்கிறோம் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 வருஷத்தில் உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரும்னு. அவன் ஆட்டையை போட்டு அவன் போயிடுவான், அவனும் நல்லா இருப்பான், விளம்பரம் வாங்கின பேப்பர்காரன் டிவிக்காரன் நல்லா இருப்பான். நான் மிடில் கிளாஸும் காசு கொடுத்தோன்னு வீணா, பேப்பரை நம்பி காசு கொடுத்தா வீணாக போயிடும். அந்த மாதிரி கோடி மீடியா மொத்தமாக காசை கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டு விளம்பரமாக கொடுத்து மக்கள் மட்டையாகி விட்டு குஜராத்திகள் தப்பிச்சிட்டான். இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போது பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான எல்லாபடி மோடி தலைமையிலான ஆட்சி அப்படின்றது பாஜக கூட்டணி சொல்லாங்க, மோடி கூட்டணி. தேசிய கட்சி யார் இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைம்மா. இப்போ பாஜக யார் கையில் இருக்குது? இந்த காரை யார் வச்சுருந்தா? முதல்ல யார் வச்சுருந்தா? மோடி யார்கிட்ட இருக்குது? ஆமாம், அந்த கார் இப்போ மோடிகிட்ட தானே இருக்குது. முன்மொழிந்தது அவரை பிரதமர் வேட்பாளர் ஒரு டைம் உங்களை முன்மொழிச்சுட்டா அப்போ கட்சியை கலைச்சிடலாமா? கலைச்சிருக்க வேண்டியதானே பிஜேபியை. 2014 முன்மொழிஞ்சாங்கல்ல எல்லா அதிகாரம் இருக்குன்னு. அப்படி பாஜக ஆர்எஸ்எஸ்ஸையும் கலைச்சிருக்க வேண்டியதானே. பஜ்ரங் தள்லாம் ஏன் வச்சுருக்காங்க? புரியுதா? உங்களை வந்து இந்த முறை பிரதமராக அந்த கட்சி தேர்ந்தெடுத்து 2014 அப்படியே ஆட்டையை போட்டீங்க, கண்டினியூ பண்ணிட்டீங்க. இப்போவும் வந்து நீங்கள் அழைப்பு விடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அழைப்பு விடுத்து மித்தவங்களாம் கூப்பிட்டு கூட்டணியில் கையெழுத்து வாங்கி கொடுத்து அந்த நட்டா இருக்காப்புல தலைவரை மட்டும் ஆட்டையை போட்டீங்க. கட்சி அவங்ககிட்ட இருக்குது, தலைவர் இவர்கிட்ட இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு, பெரிய அளவில் செட்டில் ஆகிட்டாப்புல நட்டா. அத்வானியை கட்சி ஆரம்பித்த அத்வானியை வாஜ்பாய் கூட அந்தளவுக்கு ஆகலை. ஆனால் தற்போது தலைவராக இருக்கக்கூடிய நட்டா வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவரும் வந்து எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுறார். இப்போ கட்சியவே ஆட்டையை போட்டார். ஆர்எஸ்எஸ் அழித்தது மட்டும் இல்லாமல் இதையும் பிஜேபியும் கையில் வந்துருச்சு. கடைசியில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவரும் ஆர்எஸ்எஸ் உடைய சொல் பேச்சு கேட்காம இவங்க தனிச்சே செயல்படுறாங்கன்றீங்களா? சொல் பேச்செல்லாம் கிடையாதுமா. இப்போ வந்து நீங்கள் யாரை கேட்டு, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கிறீங்க, இல்லை ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் இருப்பார், உங்கள் ஓனர் இருப்பார், ஏதாவது உங்களுக்கு மேலே ப்ரோட்டோக்கால் படி ஒருத்தர் இருப்பார். அவரை கேட்டு தான் ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் கொடுக்கணும். அவர் பார்த்து தான் அவரை எடுங்கன்னு சொல்லுவார். இப்போ நீங்களும் அவங்க அந்த ஆஃபீஸுக்கு அவங்கள வர சொல்லுங்கள், இவங்களை வர சொல்லுங்கன்னு கேபினட் டான்ஸ் நடத்துனீங்கன்னா எப்படி ஓனர் ஒத்துக்குவார்? புரியுதா? அந்த நிலைமையில தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இல்லை இப்போ இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் இப்போ ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தெளிவான ஒரு செட்டில்மெண்ட் வந்துட்டாங்க. இப்போ ஆந்திராவுடைய சிஎம்மாக வந்து சந்திரபாபு நாயுடு மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு கூடுதலாக ஒரு கிங் மேக்கராகவும் இன்றைக்கி மாறி இருக்காரு அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஏன்னா 16 இடங்களில் எம்பிக்களை பெற்றிருக்கிறாரு. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பக்கம் நிதிஷ்குமாரும் 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒரு பெரிய நம்பர்ஸில் இன்றைக்கி 2 கட்சிகள் தான் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. பாக்கியெல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா 7 இடத்துலையும், அதுக்கடுத்தமான சின்ன சின்ன கட்சிகள் 2-3 இடங்களில் அங்கம் வகிக்கிறாங்க. இது எல்லாம் சேர்த்தே வந்து 292 இடங்களை பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறாங்க. இதையும் தாண்டி ஒரு 10 சுயேட்சையாக நின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற எம்பிக்களும் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி ஏன்னா 10 ஆண்டுகளாக வந்து எந்த ஒரு தேவையும் எந்த ஒரு நீடுமே கிடையாது. ஏன்னா தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சு பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க பிரதமர் மோடி தலைமையிலான அரசு. இந்த நேரத்தில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் ஏற்படும். அந்தளவுக்கு ஒரு நிதானம் எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இல்லை சரிமா, அது மானங்கட்ட ஒரு இதுதான், பொழப்பு தான் அது. நம்மளே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்டு செய்யணும் அப்படின்னா அந்த வழக்கமே இல்லாத ஒரு மோடி. கேட்டு செய்யணுன்றதையோ இல்லை டிஸ்கஸ் பண்ணி செய்யணுன்ற வழக்கம் ஆரம்பத்துலேருந்தே மோடி கிடையாது. 13-14 வருஷமாக சிஎம்மாக இருந்திருக்காரு, அப்புறம் ஒரு 10 வருஷமாக இருந்திருக்காருன்னா இது வந்து அந்த மாதிரி அப்படியே பழகிட்டார். ஆனால் இப்போ அந்த நிர்பந்தத்துக்கு வந்திருக்கிறாரா? எல்லாத்தையும் கேட்டு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்காரா? நிர்பந்தத்துக்கு வந்திருக்காருல்ல, அப்படி தான் வாழ முடியும். புரியுதா? ஆட்சி அப்போ தான் தக்க வைக்க முடியுங்கிறீங்க. ஆமாம், ஒரு வாழை 3 மாதத்துக்குனாலும் ஆட்சியை தக்க வைக்கணும், 6 மாதத்துக்குனாலும் தக்க வைக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்போ எல்லாம் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தனி மெஜாரிட்டி இருந்து அதிகாரிகளும் உங்கள் கையில் இருந்தீங்கன்னா பல கட்சிகளை உடைக்கலாம், விலைக்கு வாங்கலாம். இங்கே அங்கே போய் இடிச்சுதுன்னா இங்கே கழட்டி விட்டுருவாங்க, உங்களை தெருவில் விட்டுருவாங்க. அந்த நிலைமைக்கு மோடி வந்துட்டார். இப்போ வந்து எப்படின்னா பொழைச்சா போதுன்ற அளவுக்கு இருக்கார். இந்த சுகர் வந்த சில பேருக்குலாம் சொல்லுவாங்க, கால் எடுத்தாலும் பரவாயில்ல உயிரை காப்பாற்றிருங்க அப்படின்ற மாதிரி தான் மோடியை காப்பாற்றிருக்கேன். மோடி காலை எடுத்துட்டாங்க, காலை எடுத்துகிட்டு உயிர் காப்பாற்றி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான். இல்லை இப்போ ராஜ நடையெல்லாம் இப்போ நடக்க முடியாது. இப்போ சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்து பெரிய அளவில் டிமாண்ட்ஸும் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் இப்போ வருது. அதில் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு வந்து மினிஸ்ட்ரியில் இடம் கேட்டிருக்கிறாரு. அதில் குறிப்பாக ஒரு 10 டிமாண்ட் வச்சுருப்பதாக ஒரு தகவல். அதில் வந்து ஒன்று சபாநாயகர் வேணும், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வேணும், ரூரல் வேணும், ரூரல் டெவலப்மெண்ட்டு, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிஸு, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸு, அக்ரிகல்ச்சரு, அப்புறம் அது இல்லாமல் ஜல்சக்தி, ஐடி அண்ட் கம்யூனிகேஷனு,
ஹைவே டிபார்ட்மெண்ட், இந்த எல்லா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கோடி மீடியா ஆஃபீஸில் உட்காந்து நோட்டில் எழுதுனது, யாருமே இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அவன் இந்தியா டுடே தான் முதல் நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னா, அண்ணே நானா நம்பர் 1 டுபாக்கூர்? ஆமாம் நீங்கள் தான். அப்படியா நான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி தான் இந்தியா டுடே. டுபாக்கூர்லேயே நம்பர் 1 டுபாக்கூர் இந்தியா டுடே, 2வது டைம்ஸ் நவ். இந்த ஆர்டரில் அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு டுபாக்கூர் இருக்கான், அவன் ஊரில் இருக்கானா இல்லையான்னு தெரில. 6 ஏன்னா அர்னாப் கோஸ்வாமி அவன்லாம் இருக்கானா இல்லையா, அவன்லாம் தேடிட்டு இருப்பான் இந்நேரம். ஸோ இப்படி இந்தியா டுடேயில் போட்டிருக்கு. இந்தியா டுடேன்ற இது வந்து ஒரு கோடி மீடியாவோட உச்சம். அது 3 வேளை சோறு போட்டால் எது வேணாலும் போடுவான். இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு இது கொடுத்தீங்கன்னா இந்தியா டுடே உங்களை பற்றி புகழ்ந்து போயிடும். கில்லூர் முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு, தமிழகத்தை கைப்பற்றுவாரா கில்லூர் அப்படின்னு கூட நாளைக்கு போட வைக்கலாம். நீ வேணா சொல்லுங்க, பண்ண வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி அதை அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போட்டுட்டு இது டிமாண்ட்ஸ் அப்படின்றது. அவங்க ஏற்கனவே டுபாக்கூர் நாயங்க எல்லாமே விளங்காம போயிருச்சு. 400ன்னு போட்டவன் தாங்க அவன். 340 400 இவன் சொல்றான்னு வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எக்ஸிட் போல் விவகாரம் இந்த இதெல்லாம் வந்து ஆமா, அவனை அப்பயே அடிச்சு துரத்து விடுறான். பொய்யன்றது திருப்பி அவனை வந்து அவன் அங்க சொல்றான் இங்க சொல்றானா, இவன் எங்க போய் பார்த்தா? இந்த விஷயத்துல வந்து பெரும்பாலான ஊடகங்கள் இந்த விவகாரத்தை பெரும்பாலான ஊடகங்கள் நீங்க சொல்றது பூரா டுபாக்கூர் இது. இப்போ நீங்க போர்டு மீடியாவை தான் சொல்றீங்க. பெரும்பாலான கூட்டணி கட்சியில பெரும்பாலும் கிங் மேக்கர், ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி கிங் மேக்கர் நீங்க என்னங்க சொல்றது? அவர் என்னைக்குமே கிங் மேக்கர் இன்னைக்கு கூட வந்திருக்கனால திருப்பி அந்த போஸ்டிங்க்கு அவர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். இல்ல இப்ப இந்த 2 பேரும் வந்து இப்போ ஒரு ஆமா கேட்கதான் செய்வாங்க. சந்திரபாபு நாயுடு கேட்கதான் செய்வாரு. இவரை வச்சுதானே மோடிக்கே வாழ்க்கை, புரியுதா? நம்ம கொடுத்தாகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏங்க அதுதானுங்க, எப்படிங்க மோடி ஆட்சி பண்ண முடியும்? ஆனா ஃபினான்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஃபினான்ஸ்ல ஏதாவது அடிப்படையிலே கை வைக்கிற மாதிரி என்ன அடிப்படையில கை வச்சீங்கன்னா வச்சா தானே ஆக முடியும். ஏற்கனவே ஒரு ஊர்கா போட்டுக்கிட்டு இருந்த கொண்டு போய் ஃபினான்ஸ்ல போட்டு தான் நம்ம நாசக்காடு ஆனது பத்தலையே. அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன்லாம் கேட்குறாங்க சார். ஏன் கேட்டான்னா நீ எப்படி இருப்ப? முதல்ல உன்னை காப்பாத்துறதே நான் கேட்டது நீ என்ன கொடுக்கறது? நான் எனக்கு தந்தேன்னா நீ வாழணுமா வேணாமா அப்படிதான் அர்த்தம். என்ன மோடி என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? நாளை கலைச்சு விட்டாங்கன்னா எங்க உயிரே போயிருங்க, வாழவே முடியாதுங்க, உயிர் வாழவே முடியாதுங்க மோடினால ஆட்சி இல்லைன்னா. அப்படி இருக்கும்போது அப்புறம் இதெல்லாம் ஒரு டிமாண்டா? எதை வேணாலும் கொடுப்பாரு. பழைய பேண்ட் சட்டையை பூராத்தையும் எடுத்தாரப்பா, ஒரு 365 இருக்கு வருஷத்துக்கு போட்டது, அதை பூரா கூட பிரித்து கொடுத்துருவாரு எல்லா கட்சிக்காரன் தொண்டர்கள் கொடுத்து. என்னை விட்டுருங்கப்பா, நான் உயிர் வாழணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மோடியை வந்து மோடியை பெரிய ஆளாகவும் கூட்டணியில் இருக்கிறவெல்லாம் வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை பார்க்க முடியாதா, இது பண்ண முடியாதுன்ற மாதிரி ஏதோ அதில் இப்போ பழைய மோடி ஆட்சியில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பெரிய சர்வதேச விஞ்ஞானி, ஃபைனான்ஸ் விஞ்ஞானியை வச்சிருந்த மாதிரியும் அது போச்சுன்னா ஆட்டையை போச்சுன்ற மாதிரி பதறீங்களே. அப்படி பதறீங்க இல்லை, அதெல்லாம் ஒரு முக்கியமான இவர்கள் கையில் கொடுத்தா இன்னும் மிகப்பெரிய அளவில் சந்திரபாபு நாயுடு கையில் வச்சுன்னா வெற்றி பெற்ற பாஜக அதை எடுக்கணும்னு நினைப்பாங்களா? இல்லை மற்ற கட்சி கூட்டணி ஏங்க அதிகமாக வெற்றி பெறுறீங்களோ இல்லையோ அது வேற பிரச்சனை. உங்கள் உயிரே உங்கள் கையில் தானேங்க இருக்குது. உயிரே உங்கள்கிட்ட கிடையாதுங்க. நீங்கள் ஐசியூவில் நீங்கள் பிரதமராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம், இப்போ 500 கோடி ஓனராக இருக்கலாம், ரிலையன்ஸ் அம்பானியாக இருக்கலாம். ஆஸ்பத்திரியில் போய் படுத்தா யாருங்க பெரிய ஆள்? டாக்டர் பெரிய ஆளா, அம்பானி பெரிய ஆளா? ஐயோ அங்கே இருக்காதீங்க, அவருக்கு வயிற்ற வலிக்குது, நீங்கள் காலில் லைட்டாக அறுத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேன். என்ன பண்ண முடியுமா? ஏங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள், இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரன், ஏசியாவில் நம்பர் 1 பணக்காரன். அவருக்கு வயிற்ற வலிக்குது, ஆனால் வயிறு அறுத்திங்கன்னா தாங்காது. நீங்கள் பேக்கில் எங்கேயா அறுத்து அந்த வயிறு பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அவனே உயிர் போக படுத்திருக்கான். டாக்டர் நினச்சா என்ன வேணாலும் லைட்டாக வந்து ஒரு மாதம் இந்த இதை கூட கொடுத்தானா போய் சேர்ந்துருவான்ற நிலமையில் இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அவர் இன்னும் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கீங்க மோடியை. இல்லை, இப்போ இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சிக்கல் ஏற்படுத்த நினைக்கிறீங்க? ஏன் பாஜகவே சிக்கலில் இருக்கு, அப்புறம் எந்த அளவுக்கு சிக்கலில் ஏற்படுத்த போகுதுன்றீங்க? பாஜகவே சிக்கலில் இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாம் ஒன்னோட ஆன்சர் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்குற கிளியர் அண்ட் கட்டாக கேட்குறேன். பாஜகவினுடைய அடுத்த கட்ட மூவ் அப்படின்றது, ஏன்னா கடந்த 10 வருஷம் தனி மெஜாரிட்டியில் நீ பழசை தான் கேட்குறீங்க. திருப்பி 10 வருஷம் இருந்ததுன்றது எல்லாரும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி தனி மெஜாரிட்டியில் தன்னுடைய ஒரு அசுர பலத்தோட இன்னைக்கு பாஜக தனிச்சு 10 வருடங்களாக ஆட்சி புரிஞ்சாங்க. ஆனா இப்போ வந்து அந்த ஒரு சூழ்நிலை இல்ல. அடுத்த கட்டமாக இது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. இது இப்போ பெரிய அளவுல இந்த கட்சிகள் எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போயாகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை, ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க வந்து ஆட்சியை முழுமையாக பரிபூர்ணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. இப்ப என்ன கேள்வி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு, சார் அவருக்கு சோறு இல்லை சார், துணிமணி இல்லை, இருந்த காரை இப்போ பிடிங்கிட்டு போயிட்டாங்க ஃபைனான்ஸ்காரன், அவர் வந்து இப்போ பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு, பிள்ளைய காணா, இப்படிலாம் இருக்கும்போது இவர்கள் நிலை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்குறது இருக்குது. அது எல்லாருக்குமே புரிஞ்சது தான். தனி மெஜாரிட்டி என்னைக்கு இல்லையோ அன்றைக்கே உங்களை ஐசியூவில் போட்டாங்கன்னு அர்த்தம். உயிர் இருக்குது உங்களுக்கு.
உயிர் இருக்குது, ஒரு பக்கம் சுகர் 400க்கு மேலே இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, கிட்னி எடுக்கணுன்றாங்க, லிவரை தூக்கணுன்றாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அதுக்கு டாக்டராக வந்திருக்கிறது தான் 2 டாக்டர் வந்திருக்காங்க. இந்த 2 டாக்டர் நினச்சா மட்டும்தான் வந்து அதையெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் காப்பாற்றி டயாலிசிஸ் பண்ணி சரி காலை வெட்டுறதுக்கு பதிலாக பாதத்தை மட்டும் வெட்டி ஓரளவுக்கு ஷேப் ஆகி ஒரு 10 நாளில் வெளியே விட முடியுன்ற நிலமையில மோடி இருக்கார். சரியா? நீங்கள் மோடி உயிரோட இருக்காரு பாருங்கள், ஐசியூவில் இட்லி சாப்பிட்டாரு, இப்போ டீ சாப்பிட்டாருன்றீங்க. அந்தளவுக்கு கொண்டாட வேண்டியதில்லை. அவர் வெளியில் பொழைச்சி வருவாரான்ற ரேஞ்சில் தான் இப்போ கூட்டணி ஆட்சி இருக்குது. அவர்கள் தனியாக ஜெயிச்சாங்களா? தனி மெஜாரிட்டி 240 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 240 போதுமா ஆட்சி அமைக்கிறது? இல்லை, 272 இடங்கள் தேவை வேணும்ல. அப்புறம் எதுக்கு நீங்கள் அதை ஏன் அவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்ற? 240 இடம். எதிர்கட்சி நீங்க பாருங்க, எதிர்கட்சியில காங்கிரஸ் டபுள் டிஜிட்ல தான் நிக்கிறாங்க. 99ஓட நின்றுச்சு. காங்கிரஸ் நாசமா போட்டுங்க. கூட்டணி கட்சியில் சேர்த்து காங்கிரஸ் செக்ரட்டரியா போட்டுங்க. நீங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கிறது உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை. சரியா? பக்கத்து வீட்டுக்காரன் நாசமா போயிட்டாங்க, அவெல்லாம் 10 நாள்ல செத்து போயிட்டா நீங்க என்ன அதை சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க பிரச்சனை என்ன? 240 இடத்த வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாளைக்கு சந்திரபாபு நாயுடு டப்புன்னு அப்படின்னு மாறினா முடிஞ்சு போச்சு உங்க கதை. எங்கே போய் இப்போ நீங்களே நானே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மோடி வந்து பதவி இல்லைன்னா எங்கே போவார்? குஜராத்துக்கு போவாரா, இல்லை டெல்லியில் இருப்பாரா, திகார் ஜெயிலுக்கு போவாரா, விசாரணை நடத்துவாரா, இல்லை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுவாரா? இதையாவது உங்களால் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உயிர் வரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்காங்க ஒரு கூட்டணி. அது முக்கியமா இது முக்கியமா? பல தலைவர்கள் நீங்க 240 வச்சிருக்கீங்க. பல தலைவர்கள் முதல்வராகவோ நீங்க 50,000 கோடி கூட வச்சிருங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் தாங்க உங்களை காப்பாற்றி ஆகணும். அந்த டாக்டர் தாங்க உங்க 2 பேர். இவங்க இது பண்ணாங்கன்னா காலி பண்ணி விட்டுருவாங்க. லைட்டாக வயிற்றுல அறுக்கும்போது குடலையும் சேர்த்து அறுத்து விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, மறுகையாயிரும். நீங்கள் இதை வச்சுட்டு அவர் பெரிய ஆள் அவரை பார்த்து அருங்க, பார்த்து அவரே டாக்டர் தாங்க, அவரே கடவுளுங்க, அவரே நீங்கள் கத்தியை மட்டும் கொடுங்க, அவரே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோன்ற ரேஞ்சில் நீங்கள் பேசுகிறீங்க. சரி, நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது மகாராஷ்டிராவிலையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் தான் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 சீட்டு வந்து அடி வாங்கியிருக்குது பாஜகவுக்கு. மற்றபடி மற்ற எல்லா இடங்களையும் ஸ்வீப் பண்ணியிருக்காங்களே. நீங்கள் குஜராத்தில் எடுத்திருக்கிறாங்க, அதேமாதிரி டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி வரும், இல்லை ஆம் ஆத்மி காங்கிரஸும் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு 7 இடங்களையும் வந்து டெல்லியில் பாஜக வந்திருக்குது. இப்போ இது மாதிரியான விஷயம் இல்லை, டெல்லியில் பாஜக வந்துன்னா முழுக்க சீட்டிங்க. அதை பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உலகம் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நீங்கள் நியூயார்க் டைம்ஸை வேறு பல மீடியாக்கள் இருக்குது. ஏன்னா இந்த மீடியாக்கள் பூராமே என்ன சொல்லுதுன்னா தலையே இவங்க கையில் இல்லை அப்படின்னு ஒரு அவப்பெயருங்க. சரியா? டெல்லி தலைநகரமே இவங்க கையில் இல்லைன்னு ஒரு அவப்பெயர் இருக்குது. நாடு பூரா பிடிச்சிட்டேன்றான், உலக தலைவன்றாங்க, அவருன்றாங்க, இவருன்றாங்க. இவங்க ஊரில் தலைநகரே இவர்கள் கையில் இல்லைன்ற ஒரு அவமானம் வந்து 10 வருஷமாக இருக்குது. அதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே மட்டும் செட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எல்லா இடமும் நம்ம வர மாதிரி மிச்சதில் இன்னும் சில இடத்துல செட் பண்ணாங்க. அந்த மெஷினே வேலை செய்யணும். எவ்வளோ தான் கள்ள செட் பண்ணுறாங்கன்னா எப்படி செட் பண்ணுறாங்க? கள்ள ஓட்டு, அதாவது ஒரு 3 மிஷினை மாற்றினா ஒரு 10,000 ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னா மிஷின் காப்பாற்றுங்க. நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டுக்கு மிஷின் எங்கெங்கே போகிறது? அவ்வளோ தூரத்துக்கு மிஷின் இல்லை சீட்டிங் பண்ணுற அளவுக்கு. ஸோ அதனால தான் போயிட்டாங்க. டெல்லி மட்டும் கரெக்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இது மாதிரி பல மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட 240 சீட்டு பாஜக மட்டுமே வின் பண்ணியிருக்குல்ல. இப்போ அதில் பார்க்கும்பொழுது இதில் 37 இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் கோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பாஜகவுக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு அடி இல்லை அப்படின்றதையும் சொல்ல முடியும். ஏன்னா இந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் கூட இந்தளவுக்கு வெற்றி பெற்றுருக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுங்களா? ஆன்டி ஏங்க 400 சீட்டுன்றதா 303. அது வந்து தேர்தல் ஜும்லா, தேர்தல் நேரங்களில் சொல்லக்கூடிய ஒரு இது. ஏன்னா அது காங்கிரஸ் நாங்களும் 300 இடங்களை ஜெயிப்போம்னு சொன்னாங்க, 235 தாண்ட முடியல. சரி, இல்லை அப்படி சொன்னாங்க, அந்த கூட்டணி சொன்னாங்க. அது எல்லா கட்சிக்காரனா அண்ணாமலை கூட பிரதமர்னாங்க, அது வேற விஷயம். அப்படி சொல்றதுல தப்பு கிடையாது. மக்களை வந்து தவறாக வழிகாட்டக்கூடாது. இப்போ உத்தரப்பிரதேசில் ராமர் கோயில் கட்டினா வந்து இந்தியா முழுவதும் உங்களுக்கு வாக்களிச்சிடும், 40 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுன்னு சொன்னீங்களே. ராமர் கோயில் இருக்கிற இடத்துல தோக்கடிச்சிட்டாங்களே. ஆமாம், அந்த அயோத்திக்கு உட்பட்ட தொகுதிகளில். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், மோடி ஜென்மத்துக்கு இனி உத்தரப்பிரதேசிலே கால் வைக்க மாட்டாருங்க. ஏன் பாருங்க, நீங்கள் பார்க்க தானே. ஏன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த அளவுக்கு பழுக்க காய்ச்சி இழுத்து விட்டுருக்காங்கன்னா நீ ஏன்னு கேட்குறீங்க? அந்த ரணம் காயம்லாம் அவருக்கு தானங்க தெரியும். நீங்கள் அசால்ட்டாக உட்காந்துட்டு ஏன்னு இல்லை. இதில் முக்கியமாக வந்து இதில் அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அகிலேஷ் யாதவ் ஏன் ஒர்க் அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுனா அப்போ உங்களை பிடிக்கலன்னு ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாதனால தான் இந்த கண்ட போன அகிலேஷ் யாதவ் தனிச்சையாக நின்னாரு. அப்போ தனியாக நின்று பிரித்து நீங்கள் பிஜேபி ஜெயிக்கணும். அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அகிலேஷ் யாதவ் கட்சி தான் இன்னைக்கு அதிகமான இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு கேவலமான ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள். இல்லை, அலையன்ஸ் சட்டம் முக்கியம் இல்லை சார். அது இல்லாமல் ஒரு பாடி பில்டர் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து ஒரு மனைவியோட போகிறான், இங்கே 4 பேராக வந்து என்னை மிரட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. தனியாக வந்திருந்தானா அடிச்சு மண்டகட்டே உடச்சிருப்பாங்க. எவ்வளோ பெரிய பாடி பில்டர். 4 பேராக வந்த உடனே இவர் என்ன தடுக்கவே முடியல,
ஒரு மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. நீங்கள் பாடி பில்டராக இருக்கீங்களோ இதாக இருக்கீங்களோ, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் இதையும் காப்பாற்ற வேண்டியது, உங்கள் பணத்தையும் உங்களோட உடைமைகளையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவன் 4 பேராக வந்தான்ற மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மானம் கெட்ட ஒரு கட்சி. ஏன்னா ஊரை ஏமாற்றி பணத்தை வைத்து எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி ஜனநாயகத்தை அழித்து அதிகாரத்துக்கு வந்து அந்த அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் மிரட்டி உள்ள தூக்கி போட்டு அவனெல்லாம் காலி பண்ணி அவன் கட்சியவே ஆட்டையை முடித்து ஒட்டு மொத்தமாக இந்த இந்தியாவை ஆட்டையை போட்டு எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு மொத்தமாக ஓடணுன்ற ஒரு கட்சியை பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டீங்க. அதை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து துரத்தி விட்ருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஒரிசாவில் ஓட்டு போட்டான்னா ஒரிசாக்காரெல்லாம் திருந்துறதுக்கு இன்னொரு 75 வருஷம் ஆகும். புரியுதா? ஏற்கனவே இப்போ 25 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து வெளியே பார்க்குறான் இன்னொரு கட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டவன் 25 வருஷமாக அவர் உடம்பு சரியில்லைன்றதுனால தான் வேறு கட்சி அங்கே இல்லைன்றதுனால பிஜேபிக்கு போட்டு விட்டாங்க. இப்போ யூபிக்காரன் வந்து அங்கங்கே வேலைக்கு வரும்போதும் அவன் மேலே பினாயில் அடித்த போதும் கொரோனா டயத்தில் இப்போ இதில் வச்சு ஃபயர் சர்வீஸ் வண்டியை வச்சு அவன் மேலே இதை அடித்து விட்டு அவனை ஊருக்குள்ளே அனுப்பின கொடூரங்கள், இப்படி பல மாடு மூத்திரம் மாடு சாணியை மட்டுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு அப்படிலாம் இருந்ததுனால பார்த்தா என்னடா வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. மோடியோட இதே மோடிக்கு எதிர்ப்பாயிடுச்சு. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விட்டது எல்லா ஊர்லேயும் சக்ஸஸ் ஆச்சு. உத்தரப்பிரதேசில் என்னென்னா தண்டவாளத்தில் தான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம மாடுகளை கொள்வதற்காக மோடி இது போன்ற ஒரு அரக்கனை நம்ம தண்டவாளத்தில் இறக்கி விட்டு டெய்லி 4 மாடு சாகுது, அப்போ இவர்கள் இருக்கக்கூடாதுன்னு விட்டு போட்டு. புரியுதா அவங்களுக்கு? வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் அடிபட்டு வந்து வருஷத்துக்கு 100கணக்கான மாடுகள் இறந்து போச்சு. அவன் பாட்டுக்கு தண்டவாளத்தில் மாடு மேய்ச்சிருந்தானே கூர்மையாக ஒரு இதை வச்சு அடித்து கொண்டவுடனே வந்து மாட்டை கொள்றதுக்கே மோடி இந்த ட்ரெயின் விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அங்கே பரவிச்சு. பரவுனதில் இந்த லாஜிக்கெலாம் எப்படி சார்? இல்லை, இதெல்லாம் அங்கே சொன்னதுங்க, மக்கள் சொன்னது. அங்கே மாடு இறந்து போச்சு, 4 மாடு மொத்தமாக செத்துருச்சுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ரயில்லாம் நின்றுருக்கும், இது வந்து கூர்மையாக இருக்கிறதுனால அடித்து கொண்டுருச்சுன்றலாம் அந்த மக்கள் சொன்னது தான் நானாக ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு காரணம். எப்படி அவர்களை ஏமாற்றி இப்போ படிப்பறிவு இல்லாத மக்களை ஏமாற்றி ராம்னு சொல்லி ஜெயிச்சிங்களோ, ராமர் கோயில் கட்டினவொடனே என்ன ஆச்சு? எவனும் ராம்னு சொல்லலையே. கட்டினதுக்கு தண்டனையாக இப்போ தோக்கடிச்சிட்டாங்களே. இனி வந்து 2 விஷயத்தை செய்ய மாட்டாங்க. மோடி வந்து ராமர் கோயிலுக்கு இந்த ஜென்மத்திலையும் திருப்பி போகவே மாட்டார். உத்தரப்பிரதேசுக்கு போகிறதுன்றது ரொம்ப அரிதாயிரும். போகிறதே கஷ்டம். இருந்தாலும் உங்கள் ஆசைக்காக நான் சொல்கிறேன், எப்போயாவது போகலாம். ஏதோ இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட போகலாம். அடுத்த தேர்தலில் அங்கே போக மாட்டார். இல்லை, அடுத்த தேர்தலில் மோடி இன்னும் நம்புறீங்களேங்க? பச்சை குழந்தையா பாஜக இன்னும் மோடி இந்த தேர்தலில் இல்லாமல் போயிட்டார். இன்னும் அடுத்த தேர்தலில் மோடி பிரச்சாரத்துக்கு போவார்ன்ற ரேஞ்சுக்கு நம்புறீங்க? நான் இன்னும் 3 மாதம் 6 மாதம் ராமர் கோயில் கட்டினது மோடியோடைய ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தானே சொல்கிறாங்க. அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. 38 சீட்டு கொடுத்துருக்காங்களே பிஜேபிக்கு. அது பத்தாதான் உங்களுக்கு? ஹிஸ்டாரிக்கல் ஓட்டு தான் போட்டிருக்காங்க. இனி பேச சொல்லுங்கள் கிருஷ்ணர் கோயில் ராமர் கோயில்னு, ஜென்மத்துக்கு பேச மாட்டாங்க. பிரதமர் மோடி நேற்றைய அந்த ஸ்பீச்சில் அந்த வெற்றிக்கு பிறகு பேசும்பொழுது இறுதியாக எப்பொழுதும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முடிகிறது. நேற்று வந்து ஜெய் ஜெகநாத்னு சொல்லி சொல்லுவார். அப்படி ஜெய் ஒடிசாவுடைய இந்த பூரி விமர்சனம் பண்ணுறாங்க. இங்கே ஆட்டை போடுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க வச்சுட்டாங்க ஆப்பு. நீ அங்கே போனோன்னா அங்கே ஆப் அடிச்சு தப்பி விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ அங்கே ஒடிசாவில் வந்து தமிழருக்கு எதிராக ஒரு பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணாங்கன்ற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. ஏன்னா தமிழர்களை வந்து திருடர்களாக அவர் வந்து சித்தரிக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து அங்கே இவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது எடுபட்டிருக்கு அப்படின்றதான இந்த ரிசல்ட் காட்டிருக்கு. அதாவது நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் ஏஜென்சின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு சீட்டு கட்டிகிட்டே இருந்தால் எப்போ விழுகுதோ உங்களுக்கு சைக்கிள் கொடுத்துரும், அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட வேணான்ட்டுருவாங்க. அது சீட்டிங்களுடைய முதல் எனக்கு விவரம் தெரிஞ்சு. திடீர்னு ஒரு 10 சைக்கிளில் தொங்க விடுவாங்க, பாத்திரம் அண்டாலாம் தொங்க விட்டு ஒரு கடையை பிடிப்பாங்க. அம்மன் படம் போட்டுருவாங்க. அந்த ஊரில் எந்த அம்மன் ஃபேமஸோ அதோட படத்தை போட்டு அம்மன் ஏஜென்சின்னு போட்டுருவான். போட்ட உடனே மக்கள்லாம் வந்து சீட்டு கட்டலான்னு பரவிடுவாங்க. வரவனுக்கு ஓசியில் 2 சைக்கிளை கொடுத்துருவான். 10 ரூபா கட்டினா குழுக்கல்ல விழுந்தால் கட்ட வேணான்னு சைக்கிள் அப்படியே கொண்டு போயிடலான்னு. ஒரு 2 சைக்கிள் 3 சைக்கிள் ஏரியாவுக்கு பிரித்து விடுவாங்க. ஒரு 10 சைக்கிள் முதலீடு பண்ணுவாங்க. ஓசியில் கொடுப்பான். நான் 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் 20 நாளில் பார்த்தீங்கன்னா ஊரே வந்து பணம் கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 20 நாள் கட்டினான்னா பெரிய அளவில் ஒரு அமௌண்ட்டு தேரும். அப்படியே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டு வாடகை, அப்படியே அந்த நைட்டாக கடையை பூட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. சரியா? இது வந்து அந்த ஊரில் நடத்துவாங்க. மதுரையில் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் சத்தமே இல்லை. அடுத்து பார்த்தா அதே குரூப் தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிடுவான். 2 மாதம் கேப் விட்டு இங்கே ஆரம்பிச்சிடுவான். அப்போ இப்போ இதுதான் பிஜேபியோடது. ஏன்னா அம்மன் ஏஜென்சி வந்து அங்கே ஆரம்பித்து அங்கே பெரிய அமௌண்ட்டை கொள்ளையடிச்சு ஓடி வந்துட்டாங்க இங்கே யூபியில். இப்போ அடுத்து கடையை இங்கே போட்டிருக்காங்க.
அங்கே ஏமாந்தா தானே அடுத்த ரவுண்டில் தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து எப்படின்னா ஒரிசா வெற்றின்றதை நீங்கள் அடுத்த ரவுண்டில் தான், அடுத்த எலெக்ஷனில் தான் நீங்கள் பார்க்கணும் என்ன இருக்குது அப்படின்னு. இங்கே எவன் ஓடுறான் காசு அடிச்சுட்டு. நீ சீட்டு கம்பெனி மாதிரி சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க, அடிச்சுட்டு மொத்தமாக அடிச்சுட்டு ஓடி போகிற குரூப் தான் இது. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கூட்டணி 40க்கு 40 இடங்கள்லையும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் 2வது முறையாக தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சியினர் வந்து 40 இடங்கள்லையும் வெற்றி பெற்றது ஒரு பெரிய அளவில் ஒரு இன்றைக்கி கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சியினர். இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாஜகவினுடைய வளர்ச்சியும் இங்கே அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அவருடைய கூட்டணியோடு சேர்த்து 18% வாக்குகளும், பாஜக மட்டும் 11% வாக்குகளும் பெற்றிருக்கு. ஸோ இது வந்து பாஜக அண்ணாமலையுடைய தலைமைக்கு பிறகு வந்த வெற்றி, இது வந்து ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது வளர்ச்சி அப்படின்றது எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து வளருதுன்னா அது அப்படியே ஒரு ஸ்டேஜ் தெரியும், நல்ல நிலையில் அது இருக்குது அப்படின்னு. திடீர்னு உப்பி வளருதுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து பெரும் நோய் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகர்லாம் சில பேர் இருந்தாங்க, ஒரு அண்ணன் தம்பி 2 தம்பிகள் இருந்தாங்க, பாவம் இளம் வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்களாம் வந்து 18 வயசில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருப்பாங்க, இவ்வளோ ஹைட் இருப்பாங்க. அது வந்து வளர்ச்சி கிடையாது, பாவம் அவர்களுக்கு வந்த நோய். நீ பார்த்தோன்னே எவ்வளோ குண்டா குழுன்னு எவ்வளோ பெரிய பையனாக வாழ்ந்துட்டான்னா 25 வயசை தாண்ட மாட்டாங்க. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிங்கனாலும் அந்த நோய்க்கு மருந்தே இருக்காதுன்ற மாதிரியான ஒரு வளர்ச்சி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வளருது. அது வந்து இப்போ பயங்கரமாக வளரும், ஒரு 20-22 வயசுலேயே போய் சேர்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி. அது வந்து எப்படின்னா ஒரு திலகாத்திரமான வளர்ச்சி கிடையாது. இப்போ நம்மளே இருப்போம், திடீர்னு ஒரு கட்டி, இதை உதாரணத்துக்கு எதுக்கு சொல்ல வரீங்க, கழுத்துலேயே வயிற்றுலேயே கட்டி வந்துடும். அது வந்து ஆபத்து. ஒரு பெண் வந்து ஒரு மாசமாக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பமே கொண்டாடும், வளைகாப்பு கூட எல்லாம். அந்த பெண்ணுக்கே ஒரு 2 கிலோவில் கட்டி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு கட்டி தான் பிஜேபி. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா அதான் அது தமிழ்நாடு கூட. அது வந்து நீங்கள் வளருதுன்றீங்கல்ல, அது வளர்றது எப்படின்னு பாருங்கள். இப்போ திமுகவுடைய வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணி இந்த அளவுக்கு வெற்றி அது என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? 40 மோடி எதிர்ப்பு, இப்போ ஒற்றுமையாக இப்போ சங்கிகளை கால் ஊனக்கூடாது அப்படின்னு தமிழக மக்கள் புரிந்து கொண்டு அளித்து தீர்ப்பாங்க. வேறு என்னது பார்க்க. இப்போ இதில் வந்து அதிமுகவுடைய ரோல் அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதிமுக எல்லா தொகுதிகள்லையுமே வந்து ஒரு பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து 3வது இடத்துக்குலாம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இது வந்து அதிமுகவினுடைய பலவீனத்தின் ஒரு பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு வாக்குகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் திமுகவுக்கு சேர்ந்ததுனால அவருடைய வாக்கு அப்படின்றது சரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம்? அதிமுக பாவம் இப்போ இழுக்காதீங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு பேசுவோம். ஏன்னா அதிமுக இப்போ ரீஷஃபில் பண்ண போகிறாங்க, பண்ணி தான் ஆகணும். வேறு தலைமை வரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது, நம்ம ஓட்டெல்லாம் காலில் விழுந்து தவழ்ந்து ஆட்சிக்கு வந்தாருலாம் அந்த தீராப்பலி அவருக்கு இருக்கலாம். இருந்தாலும் அவர் ஒருத்தரை காலை உடைச்சி ரேஸில் இறக்கி விட்ட மாதிரி தான் அதிமுக பிஜேபி பண்ணிடுச்சு. ஒரு வார்த்தை கூட அவர் பிரச்சாரத்தில் பிஜேபி எதிர்த்தோ, மோடி ஆட்சியை எதிர்த்தோ, நிர்மலா சீதாராமன் எதிர்த்து கூட பேசலை. ஏன்னா அப்போ என்ன அப்படின்னா இவரை வந்து கடத்தி வைத்திருக்கிறாரு, மர்ம குடோனில் அடைச்சி போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார். அவரை சொல்லி எந்த பிரச்சனை இல்லைன்னா, அவரால் இப்படி போனால் ஒன்று ஜெயிலுக்கு போகிறதா, இல்லை கட்சியை விட்டுட்டு போகிறதா, இல்லை சின்னத்தை பிடிங்கிடுவாங்களா அப்படின்னு அவரை வந்து டம்மி பீஸாக ஆக்குனது பிஜேபி. ஏன்னா அதிகாரம், உச்சபட்ச அதிகாரத்தில் அவங்க இருக்காங்க. நீங்கள் எதிர்த்து மோடிக்கு எதிராக ஒரு வார்த்தை நீங்கள் அவர் இந்த முடிவை எடுத்ததே அவரை பாராட்டணும். எது பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இருந்த போதிலும் அந்த ஒரு தோல்வியெல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து சதியில் சிக்கின ஒரு தான். அடுத்து அதுக்கு வேறு தலைமை வரும். இதற்கு இடையில நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு செட்டப் வரும் அப்படின்ற ஒரு பார்வை பலரும் வைக்கப்படுற ஒரு விஷயம். ஏன்னா அதிமுகவை வந்து வேற ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இருந்தாலும் அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டாண்ட் 2026 நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் பாஜக கூட அப்படின்றத அப்போவே அறிவிச்சதான முடிஞ்சிருக்கு. இல்லை இப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறதும் ஓரளவு அதிமுகவுக்கு ஒரு தெம்பை கொடுத்துருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா தனி மெஜாரிட்டி கிடையாது, பெரிய அளவில் நமக்கு சிக்கல் ஏற்படாது அப்படின்னு அதிமுக கருதலாம் இல்லையா? அதாவது மோடி அரசாங்கம் ஒழிந்தால் மட்டும்தான் இது எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாம் மேலே வர முடியும். சரியா? அது அதிமுக வந்து கைது செய்யப்பட்டிருக்கு, கடத்தி வைக்கப்பட்டிருக்கு. சசிகலா கடத்தி அடைத்து வைக்கப்பட்டிருக்கார். ஆனால் வெளியில் தெரியாது உங்களுக்கு. அவர் வந்து செயல்படவே முடியாது, செயல்பட்டால் அவரை தூக்கிடுவாங்க. அந்த நிலையில் சசிகலாவை செயல்பட விடாமல் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த நேரம் ஜெயிலுக்கு போயெல்லாம் பார்த்துக்கோன்னு மிரட்டி வச்சுருக்காங்க. இப்படிலாம் இருந்ததுனால இதெல்லாம் தெரிஞ்சு தானே அவர் இந்த ஸ்டாண்டை எடுத்தார். அதுதான் எடுத்துட்டாரு. இப்போ அடுத்து வந்து என்னென்னா பாஜக மேலே அழிஞ்சா உடனே அதிமுக அந்த மாதிரி தான் இப்போ நிலை இருக்குது. பயந்துருவாங்கன்னா இப்படி மீண்டும் கூட்டணி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, பாஜக இன்னைக்கு இல்லை என்றைக்குமே சனாதன இப்போ பேசுகிறவன் இந்த ஊருக்கு வரவே முடியாது.
ஏன்னா அவங்க கற்கால மனிதர்களாக கருதப்படக்கூடியவர்கள். சரியா? கற்காலத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள் என்றைக்குமே இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாது தமிழ்நாட்டில். மீண்டும் எடப்பாடி வர்றதுக்கும் வாய்ப்பு, எடப்பாடி வரலாம், சசிகலா வரலாம், ராமசாமி வரலாம், குப்புசாமி வரலாம். ஆனால் வந்து அந்த ஆறுசாமி மட்டும் வரவே முடியாது. எந்த ஆறுசாமி? கடவுளாக மாறினார்ல ஒருத்தர் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அவர் மட்டும் அவருடைய தலைமையிலோ இல்லை அவருடைய பின்புலம் கொண்ட கட்சியோ இந்த ஊரில் என்றைக்குமே வர முடியாது. நீங்கள் கேட்கலாம் எத்தனை % ஓட்டு போட்டிருக்காங்க, கட்சி வளர்ந்துருக்குன்னு. இவங்க எல்லாமே ஸ்லீப்பர் செல் மாதிரி அதிமுக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவனும், அறிவு வளர்ச்சி இல்லாத ஒரு இதில் இருந்தவர்களும், திமுக எதிர்ப்பு அப்படின்னு நீண்ட நாட்களாக அதிமுகவில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி இந்த பக்கம் ஓட்டு போட்டு. திமுகனுடைய எதிர்ப்பு மனநிலை இருந்ததுனால தான் இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே எதிர்ப்பு மனநிலை இருக்குங்க. திமுக என்ன இப்போ அப்படிலாம் கிடையாது. திமுக எதிர்ப்பு மனநிலையே 60% இருக்கிறதுனால 41% ஓட்டு போட்டிருக்கான். அதிமுக எதிர்ப்பு மனநிலை 72% இருந்தனால 18% ஆகியிருக்கான். பாஜக எதிர்ப்பு மனநிலை இது வந்து 90% இருந்தனால 10%. மக்களவை தேர்தல் யார் பிரதமருங்கிறது தீர்மானிக்கிற தேர்தல். அதனால வந்து மக்கள் தெளிவாக ஒரு பக்கம் வாக்களிச்சிட்டாங்க. அதே சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் இது வேற மாதிரியாக இருக்கும். திமுக எதிர்த்தவர்கள் கூட வேற வழி இல்லாமல் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற பார்வையில் வைக்கப்படுதுல்ல. எல்லாமே அடுத்து பார்ப்போம். எலெக்ஷன் வரப்போ பார்க்க தானே போறீங்க. இவங்களுடைய ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்றத பொறுத்து மாறுபடுமா? ஆமாம், அரசியலில் இப்போ பிஜேபி தான் ஜெயிக்கணும் 3 மாதம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. தான் ராஜகுரு 40 வருஷம் இருக்க போகிறாருன்னாங்க. 20 வருஷம் அவர் தான் ஆட்சியில் இருப்பாருனாரு. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போய் 1000 வருஷத்துக்கு திட்டம் இருக்குன்னாரு. பயந்துட்டாங்க மக்கள். ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் பயந்துட்டு 1000 வருஷமா, 10 20ன்னா 40ன்னா 1000மா அப்படின்னோடனே ட்ரெயின் ஏறி போய் இங்கேருந்து போய் சொந்த காசு செலவு பண்ணியோ டிக்கெட் எடுக்காமே போய் ஓட்டை போட்டு ஒழிச்சு கட்டி விட்டு வந்துட்டேன். 1000 வருஷம்ன்றான், என்ன நடக்குமே தெரியல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான். அதை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் 1000 வருஷத்துக்கு திட்டம் வச்சுட்டு அவங்களுக்கு பேட்டி கொடுக்க முடியும். இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் இனி என்ன, இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுது, மோடிஜி என்ன ஆக போகிறாரு, மோடிஜி சரிந்தால் இங்கெல்லாம் சரிவு ஏற்படும், ஆர்எஸ்எஸ் கட்சி ஆஃபீஸை மூட போகிறாங்களா, இல்லை ரியல் எஸ்டேட்டாக விற்க போகிறாங்களா மகாராஷ்டிராவில், இல்லை ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டு தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் இன்னொரு 2-3 நாளில் தெரியும். இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்றீங்க? பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்குங்கிறீங்க? எதிராக தான் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் மோடி வந்து இது பண்ணிட்டு போயிட்டார். இல்லை, இப்போ தனி மெஜாரிட்டி பெறலை அப்படின்னா மோடி வந்து பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த கட்டமாக நிதின் கட்கரையும் அல்லது சுஷ்மா ஸ்வராஜும் தான் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு. சுஷ்மா ஸ்வராஜ் இறந்துட்டாங்கல்ல. இல்லை சாரி, ஸ்மிருதி இரானியும் தான் ஆவதற்கான வாய்ப்பு. ஸ்மிருதி இரானிலாம் பிரதமர்னு சொல்லி எவனோ போட்டான்னு நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது. அதாவது என்னென்னா அதெல்லாம் ஒரு டம்மி பீஸுங்க. ஸ்மிருதி இரானிலாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஆள்லாம் கிடையாதுங்க. ஆர்எஸ்எஸ்ல இல்லாமல் ஒரு நடிகையாக இருந்து ஒரு கவர்ச்சிக்காக கொண்டு வந்து எலெக்ஷன் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு மோடிக்கு வேண்டிய ஆள்னால ஒரு அமைச்சர் பதவி வரைக்கும் கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த அன்றைக்கி மக்கள் தட்டி விட்டாங்கல்ல. அவர் ஸ்மிருதி இரானியெல்லாம் ஆக்குறதுக்கு என்ன ஆர்எஸ்எஸ்காரன் வந்து என்ன இதாக பண்ணி வச்சுருக்காங்க, நேர்ந்தா விட்டுருக்காங்க. அவங்க 100 வருஷமாக கட்சி நடத்தி ஸ்மிருதி இரானியை பிரதமர் ஆக்குறது. அவங்க ஆக்கன்னு நினச்சோடனே ஆக்க முடியல. அவன் ஆஃபீஸே இருக்குமா, கரண்ட் பில்லு கட்ட முடியுமா அடுத்த டைம்னு தெரியல, எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. மோடி கமுக்கமாக ஆட்டையை போட்டு அவங்க தலைவரே தூக்கிட்டு போயிட்டாப்புல. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் அவர்கள் ஐயோ அப்பான்னு வயிற்றுல வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் ஸ்மிருதி இரானியெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் இருக்குமா இல்லையான்றது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். நூற்றாண்டோட மூடுறாங்களா கிடையாது. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று இருந்துச்சு, உலகத்தை ஆண்டுட்டு இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராணி தான் அதுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க, இங்கிலாந்து ராணி. ஒரு 100-200 வருஷம் 250 வருஷம் இருந்துச்சு. இப்போ நம்ம ஆள் போய் ஒரு 4 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் அந்த கம்பெனி பேரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்களூருக்காரன் ஒருத்தன். அன்றைக்கி இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தது, அது நலிச்சு ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் அந்த டைட்டில் போய் 4 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டா நம்ம ஆள். அதுதான் வந்து நம்மளே ஆண்டுகிட்டு இருந்த ஒரு காலத்தில். அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்னு ஒன்று இருந்தது. 100 வருஷத்தோடு அதை மூடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி ஆகப்போதா என்னான்றது இன்னொரு கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் தெரிஞ்சிடும். சரி, பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எடுத்திருக்கீங்க. நன்றி.